ஹாய் வாஸ் வணக்கம். இது உங்கள் ஃபேவரட் சேனல் இன்ஜினியர் மாப்பிள்ளை. இன்றைக்கி இன்ஜினியர் மாப்பிள்ளையில் என்ன பற்றி பேச போகிறோம்? மச்சி எங்கே போயிருந்தே நீ? ஒரு வாரமாக ஆளையே காணோம். நான் ஏற்காடு போயிட்டேன் மச்சி, செம்ம பிஸி. ஏற்காடு போனியா? எப்படி இருந்துச்சு மச்சி ஏற்காடு? அதை ஏன் கேட்குற மச்சி, செக்க வெயில், என்னால் அங்கே இருக்கவே முடியல. ஆஹா, அப்படியா? பட் ஏன் மச்சி ஏற்காடு போயிருக்க? இதே மாதிரி இன்னொரு ஹில் ஸ்டேஷன் நம்ம ஊர் பக்கத்துலேயே இருக்கு, உனக்கு தெரியுமா? எங்கே இருக்கு? இருந்தால் நான் போயிருக்க மாட்டேனா? நான் ஏன் என்ன மச்சி, கொல்லிமலையை பற்றி எனக்கு தெரியாதா? இல்லை மச்சான், சேலத்துலேருந்து அதுதானே பக்கம், ஏற்காடு தானே பக்கம். மச்சான் ஜஸ்ட் கார் எடுக்கிற 1.5 hours கொல்லிமலை போகலாம், தெரியுமா? கொல்லிமலையா? அது இருக்கு, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அப்படியா? எங்க கொஞ்சம் சொல்லு பார்ப்போம். கொல்லிமலை பற்றி நான் சொல்கிறத விட நீங்கள் அதை ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகான பிளேஸு. நாங்கள் கீழே இருந்து ஹேர்பின் பெண்ட்லேருந்து கிளம்புனோங்க. ஒரு 22 பெண்டு. அப்படி சும்மா ஜன்னலை திறந்து வச்சா காரில் ஈஸியே தேவையில்லைங்க. அப்படி சிலு 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 சிலுன்னு காற்று. அந்த ஏரை நீங்கள் இன்ஹேல் பண்ணிங்கன்னா ரியலி சொல்கிறேன், யூ ஃபீல் சம்திங் ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும். ஃபுல்லாக அவ்வளோ ஆயுர்வேதிக், அவ்வளோ மூலிகை. இப்படி ஒரு ஹில் ஸ்டேஷன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, ஏன் இந்தியாவில் இருக்கே முக்கால்வாசி பேத்துக்கு தெரியாது. ரொம்ப ரேரான ஒரு விஷயம். மோர் ஓவர் இங்கே இருக்கிற நிறைய ஸ்பிரிச்சுவலாக இருக்க விஷயத்தை பற்றி பேசலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் இங்கே தவம் பண்ணுறாங்க. இதுக்காகவே சித்தர் கேவ்ஸ்னு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டே இங்கே இருக்குது. மோஸ்ட்லி இதை எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொல்லிப்பாவை அப்படின்னு சொல்கிறாங்க. கொல்லிப்பாவைனா இங்கிலீஷில் லிட்ரலாக சொல்லணும்னா மவுண்டன் ஆஃப் டெத் அப்படிங்கிறாங்க. கடல் மட்டத்துலேருந்து சுமார் 4265 ஃபீட் மேலே இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஏற்காடை விட கண்டிப்பாக கொல்லிமலை கூலாக தான் இருக்கும். நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு. நான் சேலத்துலேருந்து நான் 1.5 மணி நேரத்தில் கார் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு வச்சுக்கோ. தூரமாக இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க? தூரமாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? நியர்பை ஏர்போர்ட் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கொல்லிமலைக்கு வரணும்னா நியர்பை ஏர்போர்ட் திருச்சி இருக்குது. அண்ட் ட்ரெயினில் வரணும்னு வச்சிங்கன்னா சேலம் இருக்குது. சென்னையிலேருந்து வெறும் 367 கிலோமீட்டர் தான் மச்சி. உங்களுக்கு கோயம்புத்தூர் வாசிங்களுக்கு சொல்லணுன்னா 200 கிலோமீட்ரு, அவ்வளோதான். மதுரையில் இருக்கவங்களுக்கு 214 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது நம்ம கொல்லிமலை. எல்லாமே சொல்லிட்டேன், பட் சுற்றி பார்க்க என்ன இருக்குது ஏற்காடு மாதிரி? ஏற்காடு மாதிரி இங்கே என்ன இல்லை? ஃபால்ஸ் இருக்குது, நிறைய பிளேசஸ் இருக்குது, வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது, டெம்பிள்ஸ் இருக்குது. வாவ், இத்தனை இருக்கா? எங்க ஒரு ஃபால்ஸ் சொல்லு பார்ப்போம். ஆகாய கங்கை ஃபால்ஸ் உனக்கு தெரியாது? ஆகாய கங்கையா? அப்படின்னா அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி வானத்துக்கு நடுவில் இருந்து ஒரு அருவி கொட்டினா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்குமே. அதனால தான் அதுக்கு ஆகாய கங்கைன்னு பேர் வச்சுருக்காங்க. அவ்வளோ ஹைட்லேருந்து அந்த தண்ணி அப்படியே வெள்ளியை உருக்கி ஊற்றுன மாதிரி ஊற்றும். சரி, நான் ஒரே ஒரு ஃபால்க்காகவா அவ்வளோ தூரத்துலேருந்து வருது? இதுக்கு ஒரு ஃபால்ஸ், மொத்தம் 4 ஃபால்ஸ் இருக்குது. ஆகாய கங்கை, மினி ஃபால்ஸு, மாசிலா ஃபால்ஸு, நம்ம ஃபால்ஸ் இருக்குது. ஓகே, இத்தனை ஃபால்ஸ் இருக்கு. சரி, சுற்றி பார்க்குற மாதிரி, குழந்தைங்களுக்கு பார்க்குற மாதிரி, பெரியவங்களுக்கு பார்க்குற மாதிரி எதுவுமே இல்லையா? நிறைய பிளேசஸ் இருக்குது. அது இல்லாமல் நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. குழந்தைங்களோட ஜாலியாக ஈவினிங் டைம் ஃப்ரெஷ்ல ஏரை ப்ரீத் பண்ணணும் அப்படின்னா வலசர்பட்டி போட் ஹவுஸ் இருக்குது. அப்புறம் நீங்கள் லைஃப்பில் பிரச்சனை, எனக்கு கொஞ்சம் நிம்மதி வேணும்னு நினச்சிங்கன்னா சித்தர் கேவ்ஸில் உட்காந்து அழகாக கண்ணை மூடி மெடிடேட் பண்ணலாம், நம்ம மோடி மாதிரி. அப்புறம் பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது. அண்ட் நிறைய வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. சிறுமலை வியூ பாயிண்ட்டு, செல்லூர் வயர்லெஸ் வியூ பாயிண்ட்டு, சிக்குப்பாறை வியூ பாயிண்ட்டு, அப்புறம் பினம் வியூ பாயிண்ட்டு, அப்புறம் ஹேர்பின் பெண்ட்லேயே 34, 35, 37 பெண்ட்லேருந்து நீங்கள் இந்த கொல்லிமலையை ரசிக்கலாம். சரி, கொல்லிமலையை ரசிக்கலாம். நான் இப்போ சாமி கும்பிடுன்னு நினச்சின்னா நான் எங்கே போய் சாமி கும்பிடுறது? சாமி கும்பிட்றதுக்காகவே 3 பிரத்யேகரமான கோயில் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான கோயில் அரப்பளீஸ்வர் கோயில். இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சிவனும் பார்வதியும் பாதியாக இருப்பாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அவங்களோட எல்லா விஷயத்தையும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கணும். அண்ட் மோர் ஓவர் எட்டுக்கையம்மன் டெம்பிள் இருக்குது. இதுதான் கொல்லிப்பாவை டெம்பிள்னு அங்கே இருக்க ஊர் மக்கள் சொல்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் ஒரு குட்டி முருகன் டெம்பிளும் இருக்குது. ஓஹோ, இத்தனை இருக்கா? பரவாயில்லைங்களே. இதில் என்ன அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்க லாங்குவேஜஸ் என்னென்ன அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மக்கள் தமிழும் பேசுகிறாங்க, இங்கிலீஷும் பேசுகிறாங்க. நீங்கள் இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு 3 நாள் போதுங்க. 2 to 3 நாள் அழகாக சுற்றி பார்த்துட்டு இங்கே நிற்கிறதுக்கு நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது, நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ ஜாலியாக நீங்கள் தங்கிட்டு போகலாம். சரி, இதெல்லாமே சொல்கிறீங்க, தங்குறதுக்கு எல்லாமே நிறைய செலவாகுமா? ஏன்னா எல்லாருமே இந்த விசிட் பண்ணல, நடுத்தர மக்கள் கூட. ஆமாம்,
ஏற்காடு என்ன சொல்கிறாங்க, ஏழைகளின் ஊட்டின்னு சொல்கிறாங்க. இதுவே சொன்னால் இது மிடில் கிளாஸோட ஊட்டின்னே சொல்லலாம். ரொம்ப கச்சிதமான வேலையில் உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு 3 நாள் சந்தோஷமாக இருந்துட்டு உடம்பையும் ரீஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருக்கும். நான் கொல்லிமலையை இத்தனை விஷயங்கள் இருந்தும் அது எப்படி நான் கொடைக்கானல் சொல்லாமல் இருக்க முடியும்? சூப்பர் தாரணி. ஸோ தாரணி கொல்லிமலை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டாங்க. நீங்கள் எப்போ கிளம்புறீங்க? முக்கியமான விஷயம், கிளம்புறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு இன்ஜினியர் மாப்பிள்ளை.